அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷனல் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம சோஷியல் இன்இக்வாலிட்டினா என்ன, எக்ஸ்க்ளூஷன்னா என்ன, ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். இன்இக்வாலிட்டினா என்ன, சமமின்மையாக இருக்கிறது. எக்ஸ்க்ளூஷன்னா என்ன, ஒதுக்கி வைக்கப்படுறது. ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தானே தோணும் உங்களுக்கு. ஆனால் இதில் சின்ன விஷயங்கள் இருக்குது, சின்ன ஒரு முரண்பாடு இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் அந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் சோஷியல் இன்இக்வாலிட்டினா என்னென்னு பார்த்துருவோம். It refers to what is social inequality? Social inequality refers to unequal access of resources and opportunities. இதுதாங்க social inequality. அதாவது ஒரு ரிசோர்ஸஸ் இருக்குது, பணமோ நகையோ இல்லை 3 வேளை உணவோ இல்லை தங்குமிடமோ இல்லை உடுத்துறதுக்கு உரியோ, இது எல்லாமே ரிசோர்ஸஸ் தான். வேலை வாய்ப்பு ஒரு ரிசோர்ஸ் தான். ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு ரிசோர்ஸ் தான். ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஒரு முன்னுரிமை கிடைக்கிறது, இது எல்லாத்துலேயுமே அன்ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா எல்லாருக்குமே ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகும்போது, ஒருத்தனால காலையில் எழுந்த உடனே ஒரு 10 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட முடியுது அப்படின்னா ஒருத்தனால முடியுது. ஆனால் இன்னொருத்தனால அது முடியல அப்படின்னா, இவனால் முடியுது அவனால் முடியலன்னா அதுக்கு பேர் தான் அன்ஈக்குவல் ஆக்சஸ். இதுக்கு பேர் தான் சோஷியல் இன்இக்வாலிட்டி. இது பாருங்கள், இது எதன் அடிப்படையில் அமையும்? வெல்த்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு, ஸ்டேட்டஸ், பவர், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர், இது எல்லாத்துலேயும் இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி ஆனது இருக்குது. இவன் பணக்காரனாக இருக்கான், இவன் ஏழையாக இருக்கான், இவன் சமுதாயத்தில் உயர்ந்த ஸ்டேட்டஸில் இருக்கான், இவன் தாழ்ந்த ஸ்டேட்டஸ் இருக்கான், இவனுக்கு நிறைய பவர் இருக்குது, இவனுக்கு பவரே இல்லை, இவன் நல்லா படிச்சிருக்கான், இவன் படிக்காமல் இருக்கான், இவன் நல்ல நோய் நொடி இல்லாமல் இருக்கான், இவன் நல்ல நோய் நொடியோடு இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி தான். இட் இஸ் எ ஸ்ட்ரக்சர்டு ஃபினாமினன். ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபினாமினன், அமைக்கப்பட்டது, நாட் ஆக்சிடென்டல் பட் பில்ட் இன் டு அ சிஸ்டம். கரெக்டாக இல்லைங்களா? இது ஆக்சிடெண்ட்டாக உருவானதா? பிறக்கும்போது எல்லாரும் இன்இக்வாலிட்டியோட பிறந்தாங்களா? பிறக்கும்போது எல்லாருமே காசு இல்லாமல் பிறக்கிறாங்களா? காரணம் என்ன? இட் வாஸ் பில்ட் இன் டு சிஸ்டம். சமுதாயத்தில் இது பேர் அமைக்கப்பட்டதுன்றாங்க சோஷியல் இன்இக்வாலிட்டி. சோஷியல் இன்இக்வாலிட்டி இட் இஸ் நாட் கன்சிடர் ஆஸ் எ நேச்சுரல் ஃபினாமினா. இது நேச்சுரல் கிடையாது, இது பில்ட் பண்ணுது. இட் வாஸ் ஸ்ட்ரக்சர்ட், அவ்வளோதான். சரிங்களா? ஃபார்ம்ஸ் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டி. சோஷியல் இன்இக்வாலிட்டியில் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, வகைகள் தான் ஃபார்ம்ஸ்ன்றாங்க. சரி, என்னென்ன ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, பொருளாதார அடிப்படையில் பாருங்கள். எக்கனாமிக் இன்இக்வாலிட்டினா என்ன? ஒருத்தனுக்கு நல்ல சம்பளம் வரும், 1 லட்ச ரூபா வாங்குவான், ஒருத்தன் 10,000 ரூபா வாங்குவான். ப்ராப்பர்ட்டி, நல்ல சொத்து இருக்கும், உனக்கு சொத்து இருக்காது. நிறைய வேலை வாய்ப்பு. நீங்கள் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்க படித்த உடனே ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் போஸ்டிங் போவாங்க. டிவிஎஸ் மாதிரி, பெல் மாதிரி கம்பெனிகளுக்கு வேலைக்கு போவாங்க. ஆனால் அதே படிப்பு தான் ரூரலில் இருக்கிற ஒருத்தனுக்கு படிச்சிருப்பான், ஆனால் அவனுக்கு அந்த வேலை கிடைக்காது. காரணம் என்ன? அவங்களுடைய சொந்தக்காரங்களும் யாரும் அந்த கம்பெனியில் வேலை செய்வாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஜாப் வேக்கன்சி தெரிஞ்சு உடனே அவங்களை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் இங்கே அந்த வாய்ப்பு கிடைக்குமா? இவனுடைய பிரில்லியண்டாக இருந்தாலும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. காரணம் என்ன? ஒரு ப்ரிவிலேஜ். சோஷியல் இன்இக்வாலிட்டி கேஸ்ட் பேஸில், ஜெண்டர் பேஸில், ரேஸ் பேஸில் ஹைரார்கி இருக்குது. பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டி, அன்இக்வல் சேயிங் டிசிஷன் மேக்கிங் அண்ட் லா மேக்கிங். சட்டம் அதிகாரம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரியும் அதிகாரம் இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரியும் ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மா ஒரு இன்சிடெண்ட் ஒன்று சொன்னாங்க. இது மாதிரி ஒரு மேரேஜ் விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே. நான் சொல்கிறேன், அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமானு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்க ஊரில் இந்த மாதிரி சம்பவம் ஆச்சு, எல்லோரும் போயிட்டு ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் போயிட்டு ஆளெல்லாம் வச்சு பேசி போலீஸ் ஸ்டேஷனில் அது கேஸ் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ அங்கே லா என்ன ஆச்சு? பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டி. ஸோ அவங்ககிட்ட பவர் இருக்குது, ஆளுங்கள்லாம் வச்சு பேசி அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் இதே ஒரு நார்மல் பீப்புளால் அதை பண்ண முடியுமா? பவர் இல்லாத ஒரு பீப்புளால் பண்ண முடியுமா? முடியாது. கல்ச்சுரல் இன்இக்வாலிட்டி, டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் சர்டன் கல்ச்சர்ஸ் அண்ட் சர்டன் லாங்குவேஜஸ். இந்த மொழி பேசுகிறவங்கலாம் இழிவானவங்க. இப்போ இருள மக்கள் இருக்கிறாங்க, அவங்க இருக்கப்படி அங்கே லாங்குவேஜும் அவங்களுக்கு கல்ச்சரும் மற்றவங்களுக்கு கேவலமாக தெரியும். ஸோ அப்படி கல்ச்சுரல் இன்இக்வாலிட்டியாகவும் இந்த ஃபார்மேஷன் ஆனது இருக்குது. இப்போது சோஷியல் இன்இக்வாலிட்டினா என்னென்னு பார்த்துட்டோமா? அடுத்தது சோஷியல் எக்ஸ்க்ளூஷன்னா என்னென்னு பார்த்துருவோம். வாட் இஸ் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன்? சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் இஸ் டெலிபரேட் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் டினையல் ஆஃப் ரிசோர்ஸஸ், ரைட்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன். டெலிபரேட்டாகவே, வேணும்னே பாருங்கள், மேலே இருக்குது சோஷியல் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடென்டலாக உருவானது கிடையாது. அது சமூகத்தில் இப்படி உருவாக்குனது. சமூகத்தில் இட் வாஸ் ஸ்ட்ரக்சர்டு ஃபினாமினா, இப்படி உருவாக்குனது. ஆனால் வேணும்னே ஒருத்தர் ஒதுக்குறது, இவன் வேணாம் அப்படிங்கிறது ஒதுக்குறது. கரெக்டாக இல்லைங்களா? இப்போது சோஷியலில் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க. எல்லாரும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு, நீ இதெல்லாம் படித்தா உனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஓகே. இப்போ ஸ்கூலில் இருக்கிறவங்க ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க.
ஒரு 50 மார்க் வந்தவங்கலாம் வந்து எல்லாரும் எழுந்து நிற்க வச்சுறாங்க. ஒரு 50 மார்க் வந்தவங்கலாம் உட்காரலாம், மற்றவங்களாம் நின்று தான் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்பொழுது இது அதில் 50 மார்க் எடுத்தவங்களாம் அந்த உட்காந்துடுறாங்க, இருக்காதவங்களாம் நின்றுடுறாங்க. ஸோ அது சோஷியல் இன்இக்வாலிட்டி அங்கே இருக்குது. சரி, ஓகே. இதே 50 மார்க் மேலே எடுத்திருந்தாலும் நான் உன்னை உட்கார வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் எக்ஸ்க்ளூஷன். டெலிபரேட்டாக சொல்கிறது, நான் உட்கார மாட்டேன், ஒரு இன்ஸ்டிடியூஷன்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த ரிசோர்ஸை அவன் பெறக்கூடாது, அந்த உரிமையை அவன் எடுக்கக்கூடாது, பார்ட்டிசிபேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். இட் புஷஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ் டு மார்ஜின்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஒரு சொசைட்டியில் ஒரு மார்ஜினலைஸ்ட் பண்ணுறது, ஓரங்கட்டுவது, இந்த இடத்துல இந்த படிநிலைங்க இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறது. மோர் ஹார்ம்ஃபுல் தென் இன்இக்வாலிட்டி. இது இன்இக்வாலிட்டியை விட ரொம்ப கெடுதலானது எது? சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது. பிகாஸ் இட் ஆக்டிவ்லி எக்ஸ்க்ளூட்ஸ் குரூப். இது தொடர்ச்சியாக என்ன பண்ணோம், சில குரூப்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு தலித்ஸ், ஆதிவாசிஸ், உமன்ஸ், டிசேபிள், இவங்க எல்லாரையுமே வந்து இவங்கள நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். டெலிபரேட்டாக வந்து இவங்கள எக்ஸ்க்ளூஷன் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் எக்ஸ்பேன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட்டில் ஒரு படம் வந்துருக்கும், அந்த உள்ளூரில் வந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும். இவங்களாம் வந்து சில சூப்பர் பவர் இருக்குன்னு. அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை பேஸ் பண்ணி தான் இப்போ அந்த சூப்பர் பவர் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மாற்றுத்திறனாளிகள் ஆகும், மற்றவங்களாம் வந்து நார்மல் ஹியூமன்ஸ் ஆகும். இவங்களுக்கு எப்பவுமே அந்த ரைவலரி இருக்கிற மாதிரியும் அந்த நார்மலாக இருக்கிறவுடைய அவங்க எல்லாமே வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து வெறுக்கிற மாதிரியும். நான் ஏதாவது சொல்லும்போது தவறாக சொல்லிட்டேன், வார்த்தை பிரயோகங்களில் வந்து அவங்கள மனசை புண்படுற மாதிரி சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க, எனக்கு சரியான வார்த்தைகள் தெரியல அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபோல் சொல்லும்பொழுது அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அதான் அந்த படங்கள்லாம் உலகளவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு படங்கள். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளே பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பவர் இருக்க மாதிரி அவங்க வந்து மற்ற மனிதர்களை ஆட்டி வைக்கிற மாதிரி இருக்கிற கதைகள் அது. ஸோ அதுபோல் இந்த சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது இந்த மக்களை தொடர்ச்சியாக வந்து டெலிபரேட்டாக வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கும். கேஸ்ட் அண்ட் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் இன் இந்தியா. இந்த சோஷியல் எக்ஸ்க்ளூஷன்லேயே மேலே பார்த்துருப்போம், கேஸ்ட் பேஸ்டாக வந்து எக்ஸ்க்ளூஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ கேஸ்ட் சிஸ்டம்மை பேஸ் பண்ணி எப்படி எக்ஸ்க்ளூஷன் நடக்குது இந்தியாவில்? கேஸ்ட் சிஸ்டம் இஸ் ஏ எண்டோகேமஸ், ஹெரிடிட்டரி அண்ட் ஹைராரிக்கல். எண்டோகேமஸ்னா என்ன? குடும்பத்துக்குள்ளேயே பொண்ணை வந்து சொந்தத்துக்குள்ளேயே கொடுத்துக்கிறது. ஹெரிடிட்டரி வம்சாவளிகளாக வந்து அந்த ஜாதியானது பின்பற்றிட்டு வரும். ஹைராரிக்கல் ஸ்டேட்டஸில் இருக்கும், இவன் மேலவன் இவன் கீழவன் அப்படிங்கிற அந்த ஹைராரிக்கல் ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். எண்டோகேமஸ் சொந்த சாதிக்குள்ளேயே திருமணம் செஞ்சுக்கிறது. ஹெரிடிட்டரி பரம்பரையாக அந்த ஜாதியானது இவங்கள தொடர்ச்சி வர்றது, எங்கள் அப்பா அந்த ஜாதி, எங்கள் தாத்தா அந்த ஜாதி, நானும் அந்த ஜாதி, இல்லை நீ கீழ் ஜாதின்னு சொல்கிற அந்த விஷயங்களாகட்டும். ஹைராரிக்கலாக அந்த படிநிலைகளை சொல்லலாம். தலித் ஷெட்யூல்ட் காஸ்ட்ஸ் ஹாவ் பீன் ஹிஸ்டாரிக்கலி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் எஜுகேஷன், டெம்பிள்ஸ் அண்ட் ஈவன் வெல்ஸ். இந்த ஷெட்யூல் கிளாஸ்னு சொல்லக்கூடிய எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸை வரலாற்று ரீதியாகவே அவங்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருக்கு, கோயில்களில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிணற்று நீர் எடுக்கிறது கூட அவங்களுக்கு நிறைய தடைகள் வந்து விரிச்சிருந்தாங்க. அதுபோல் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இஸ் ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேஸ்ட் பேஸ் எக்ஸ்க்ளூஷன். அதாவது மனித மலங்களை வந்து க்ளீன் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுபோல் இது வந்து இந்த மக்கள் மட்டும்தான் பண்ணணும், ஷெட்யூல் காஸ்ட் மட்டும்தான் இதை செய்யணும், மற்றவங்களாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அதை திணிச்சு வைக்கிறாங்க. ஸோ இது போல் டெலிபரேட்டாகவே சில விஷயங்களே செய்கிறது பேர் தான் அதுக்கு இந்த கேஸ்ட்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிசபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன். மாற்றுத்திறனாளிகளை பேஸ் பண்ணி எப்படி அந்த எக்ஸ்க்ளூஷன் நடக்குது? பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஃபேஸ் எக்ஸ்க்ளூஷன் இன். இப்போ ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு என்ன பண்ணுவாங்க? எஜுகேஷன் மூலமாக அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. கரெக்டாக இல்லைங்களா? எம்ப்ளாய்மெண்ட்டில் அவங்களுக்கு நிறைய ஜாப் கிடைக்காது. இப்போ ஒருத்தர் காலில் ஏதோ ஒரு குறைபாடாக இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவருக்கு என்ன சொல்லுவாங்க? உங்களால் இந்த ஓடி வேலை செய்ய முடியுமான்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் இருக்காது. மொபிலிட்டி, இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் அவங்களால ஈஸியாக பயன்படுத்த முடியாது. சோஷியல் லைஃப் அப்படிங்கிறது இவங்க வந்து இந்த பார்ட்டிக்கெலாம் வர தேவையில்லை, மற்றவங்களுக்கு வந்து சங்கோச்சமாக இருக்கும். நிறைய பார்ட்டிகளை அவங்களால கலந்துக்க முடியாது. பீச்சில் ஒரு வாக்கிங் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி விஷயங்களை அவங்களால கலந்துக்க முடியாது. அவங்களால வர முடியாதுப்பா எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்க்ளூஷன் சொல்கிறாங்க. சரி, இப்போது இன்இக்வாலிட்டிக்கும் எக்ஸ்க்ளூஷனுக்கு என்ன வித்தியாசம், என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கணும். இது வித்தியாசம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்இக்வாலிட்டி அண்ட் எக்ஸ்க்ளூஷன்? சோஷியல் இன்இக்வாலிட்டி அண்ட் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். இன்இக்வாலிட்டி அண்ட் எக்ஸ்க்ளூஷன் சரிங்களா, கேன் எக்ஸிஸ்ட் வித்தவுட் த எக்ஸ்க்ளூஷன். எக்ஸ்க்ளூஷன் இல்லாமலே இது இருக்கும். இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவ் டினையல்.
ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவ் டினையல். அதாவது இவனை இப்போ இந்த கேஸ்ட் பேஸ்டு சிஸ்டம் உருவாகுது இல்லையா, அதுக்கு முன்னாடி இது ஒரு சிஸ்டமுங்க. ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவ் டினையல், முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை வச்சு முடியாது அப்படின்னு சொல்கிறது. கரெக்டாக இல்லைங்களா? இப்போ நாங்கள் போய் கேட்குறோம், நீ வந்து இப்போ வந்து கேட்குறியா, இப்போ வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு நான் வந்து கடன் கேட்குறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஈவினிங்காக வந்து கேட்குறியாப்பா, இன்னத்தில் கொடுக்க முடியாது, காலையில் வந்துட்டியாப்பா கொடுக்க முடியாது, மதியானம் போகும்போது நான் வெளியே போயிடுறேன் கொடுக்க முடியாது. ஸோ இது போல் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவ் டினையல். சரிங்களா? மோர் அபவுட் டிஃப்ரென்ஸ் இன் ஆக்சஸ், மோர் அபவுட் டிஃப்ரென்ஸ் இன் ஆக்சஸ், மோர் அபவுட் டினையல் ஆஃப் ஆக்சஸ். ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை சொல்லும், ஆனால் இது வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு சொல்லும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இருக்கக்கூடிய வித்தியாசம். இவனுக்கு கொஞ்சமாக படிச்சிருக்கான், இவனுக்கு படிப்பே வரல, இவன் நல்லா படிச்சிருக்கான், இந்த வித்தியாசத்தை சொல்லும். ஆனால் இது இவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லும். நாட் ஆல்வேஸ் டிஸ்கிரிமினேட்டரி. இது வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணணும், ஒருத்தனை தாழ்த்தணுன்றதுக்காக கிடையாது, இவனுக்கு கொஞ்சம் ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத தவிர்த்து இது எப்படி கிடையாது, இன்னொரு டிஸ்கிரிமினேட் ஒருத்தன் வந்து ஒதுக்கணும்னே சொல்கிறதுக்கு பேர் தான் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். ரொம்ப முக்கியமானது. இது நல்லா திரும்ப படிச்சுக்குங்க. திரும்ப இது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இட் இஸ் மோர் அபவுட் சொசைட்டி அப்படிங்கிறதுனால நீங்களே அதை தெரிஞ்சுக்குவீங்க. சரி, இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் டு ரெடியூஸ் த எக்ஸ்க்ளூஷன். பாருங்கள், இன்இக்வாலிட்டிக்கு கூட கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுக்காம எக்ஸ்க்ளூஷனுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இட் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் இன்இக்வாலிட்டி. ஏன்னா இது டெலிபரேட்டாக வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுது, ஒரு டினையல் ஆக்சஸாக இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? அதனால் கவர்மெண்ட் சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்க்கும்போது ரிசர்வேஷன் இன் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன். ரிசர்வேஷன் சிஸ்டமே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பல நூற்றாண்டுகளாக அந்த ரிசர்வேஷன், அந்த எஜுகேஷனும் ஜாப்ஸும் வந்து சில குறிப்பிட்ட மக்களுக்கு அது எக்ஸ்க்ளூஷனாகவே இருந்திருக்குன்றத வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதை மீட்டு கொண்டு வர்றதுக்காக ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் ஜாப்ஸ், ஷெட்யூல் கேஸ்ட் சப் பிளான் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், ஒரு ஸ்கீம், டிசேபிள்டு பர்சன்ஸ் ரைட் ஆக்ட்னு ஒரு ஸ்கீம், பேட்டி பச்சோ பேட்டி பதோ, மேலே பார்த்தோம் இல்லையா, உமனும் வந்து ஒரு வல்னரபிள் செக்ஷன் தான், அவங்களுமே ஒரு சோஷியல் எக்ஸ்க்ளூஷனில் இருக்கிறவங்க, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் இது சார்ந்து கொண்டு இருக்கட்ட ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் சோஷியல் இன்இக்வாலிட்டினா என்ன, எக்ஸ்க்ளூஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சாரி, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்சிஆர்டியை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் நம்ம ஒவ்வொரு கிளாஸாக எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது கிளாஸ் சந்திப்போம். நன்றி.